காலையில இந்த எறும்புங்களோட எனக்கு சரியான போராட்டமா போச்சு. நானும் எத்தன வாட்டி தான் விதவிதமா தொரத்துறது. என்ன பண்ணாலும் போவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் உனக்கு பாதி, எனக்கு பாதின்னு எறும்பு கூட காம்ப்ரமைஸா போயிட்டேன். நைட் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தான் படுத்தேன். கடைசியில மண்டைக்கு மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேங்கிற மாரி இந்த குக்கர மட்டும் கழுவ மறந்துட்டேன். சமைக்கிறதெல்லாம் சரிதான். இந்த வெங்காயம் உரிக்கும்போது மட்டும் எப்பா கண்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு தார தாரையா. இந்த டிமார்ட் போயிருந்தப்போ 3 விதமா சீவலான்னு சொல்லிட்டு இந்த பீலர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அழகழகா படம் போட்டிருந்தத பார்த்து நம்மளும் இதே மாரி சீவலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசியில பார்த்தா அதுல எனக்கு சீவ தெரியலையா, இல்ல அதுல சீவ வரலையான்னு ஒண்ணுமே புரியல. ஒரே போராட்டமா போச்சு எனக்கு காலையிலேயே அது கூட. அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்ல நார்மலா இருந்த பீலரே எடுத்து சீவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. எப்பவும் போடுற அளவு தான் அரிசி போட்டிருந்தேன். அதே கப்ல தான் போட்டேன். ஆனா இன்னைக்கு மட்டும் அதுல பத்தாம ரம்பி வழிஞ்சு வந்துருச்சு. என்னான்னே தெரியல எனக்கு. ஆன்லைன்ல ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஆர்டர் போட்டிருந்தேன். அத ஓப்பன் பண்ணி பார்த்தோனே எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. சின்ன வயசுல அந்த பபிள் ஷீட்ல எடுத்து வச்சு உடைச்சிட்டு இருப்போம்ல, அதுல அத குடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரே ஹாப்பினஸ். வாட்டர் பாட்டில கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நான் அத தான் எடுத்து உடைச்சு விளையாண்டுகிட்டு இருந்தேன். சொரக்கா கூட்டுல வேற தெரியாம தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 1 லிட்டர் ஊத்தி விட்டேன் போல. அது வத்தி வரதுக்கு சுமார் ஒரு 1/2 நூற்றாண்டு ஆகி போச்சு. ஒரு வழியா வத்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சு ஜூஸ் போட்டு கிளம்பிட்டேன்.